தேவன் தம்முடைய மகிமையின் சமூகத்தினால இந்த வீட்டை ஒவ்வொரு அறையும் நிறைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் அதினதின் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த காலத்துக்கு ஏற்ற இடங்களில் இந்த அருமையான வீட்டை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஸ்தோத்திரிப்போம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂಥ ನಮ್ಮ ತಂದೆ ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ಗೃಹ ಪ್ರವೇಶನಕ್ಕೆ ಕದನೆ ಚಿಕ್ಕ ಮಂದಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಂಥ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಕದನೆ ಪ್ರಿಯವಾದಂಥ ಈ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಕೊಟ್ಟಂಥ ಈ ಮನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ಗೃಹ ಪ್ರವೇಶವನ್ನು ಎಂದು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಕದನೆ ನೀವು ಪ್ರಾರಂಭವು ಅಂತ್ಯವಾಗಿರುವಂಥ ದೇವರಾಗಿ ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾ ಇಂದು ನೀವು ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿಗಳೆಂಬ ಮಠದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ.
ಮುಂದುವರೆದು ಈ ಮಹಿಮೆಯ ಪ್ರಸನ್ನತೆ ಕರ್ತನೆ ಮುಂದುವರೆದು ಈ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಮನೆಯೊಂದಿಗೆ ಈಗ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ. ಈ ಮನೆಯೊಳಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳು, ಮಾಟಮಂತ್ರ ಶಕ್ತಿಗಳು, ರೋಗದ ಶಕ್ತಿಗಳು, ಯಾವ ರೀತಿಯಾದ ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳು ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸದಂತೆ ಒಂದೊಂದು ಕರ್ತನೆ ಕೋಣೆಯನ್ನು ದೇವರ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತವನ್ನು ಪ್ರೋಕ್ಷಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ. ನೀವಾದ ಅಮ್ಮನವರಿಗಾಗಿ, ಅಯ್ಯನವರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅವರಿಗೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕರ್ತನೆ ಸುತ್ತಮುತ್ತ ತಂದ ದೇವ ಜನರಿಗೂ ಕರ್ತನೆ ಸುತ್ತಮುತ್ತಲಿಂದ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಕುಟುಂಬವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ. ಈಗಲೂ ನಡೆಯಬೇಕಾದ ಆಲೋಚನೆಯನ್ನು ಸಂತರ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಮನೆಯವರಿಗೂ ನಮಗೂ ತಿಳಿಯಪಡಿಸಿ ಜೀವನ ಮೇಲೆ ನಾವೆಲ್ಲರೂ ಕಾಣಲ್ಪಡಲು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கன்னட பாஷையில் கேட்குறீங்களா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். இது ஆபிரகாமை குறித்து சொல்லப்படக்கூடியதான வார்த்தையாக நமது வேத பகுதியில் வாசிக்கிறோம். நாம் குடியிருக்கும்படியான கூடாரங்கள், வீடுகள் இந்த பூமிக்குரிய விதத்தில் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எலி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமியில் நாம் வாசம் பண்ணுறதுக்கு நமக்கு நம்முடைய வசதிகளுக்கு ஏற்ற விதங்களில் வீடுகளை நாம் அமைத்து கொள்கிறோம், அல்லது கட்டி கொள்கிறோம், அல்லது கட்டப்பட்ட வீடுகளை நாம் வாங்கி கொள்கிறோம். இப்படி நாம் இந்த பூமியில் குடியிருக்க முடியாத இந்த குடியிருப்பு, இந்த வீடுகள் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் தந்த கிருபையில் நாம் இந்த பூமியில் ஜீவிக்கும்படியாக இருக்கிற அப்படின்னால நாம் வாசம் பண்ணக்கூடிய அந்த வீடு ஒருவேளை அது சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், அல்லது குடிசையாக இருக்கலாம். நாம் வாசம் பண்ணக்கூடிய வீடு அதனுடைய காரியங்கள் முக்கியமல்ல, ஆனால் அந்த வீட்டில் நாம் எப்படி வாசம் பண்ணுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். காரணம், இந்த இடத்துல சகோதரன் சொன்னதான சாட்சி கேட்டபடி இந்த பூமியில் நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வீடு என்னது? பரிசுத்த பவுல் சொல்கிற வார்த்தையின்படி நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நித்திய வீட்டை குறித்த வெளிச்சமும் அந்த நித்திய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலோடு நாம் இந்த வீட்டில் வாசம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கணும். அதான் மிகவும் முக்கியம். காரணம், இந்த உலகமோ இந்த பூமிக்குரிய காரியங்களோ எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு மனுஷருக்கும் நிலைத்திருக்கக்கூடியது அல்ல. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது போல நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் என்றுதான் இங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆம், நாம் வாசித்த வேத வசனம் இந்த காரியத்தை தான் நமக்கு முன்பாய் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், ஆபிரகாம் என்ற ஒரு நபரை நாம் வேதத்தில் படிக்கும்போது தேவன் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தபோது தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் ஒரு அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு நல்ல அரண்மனையை, மாளிகையை
கட்டி வாசம் பண்ணக்கூடிய ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தாலும் அவன் என்ன செய்யல, அப்பேற்பட்ட வீட்டை அவன் கட்டவில்லை. காரணம், அவனுக்கு ஒரு தேவனை குறித்த ஒரு வெளிச்சமும் தேவனை குறித்த வெளிப்படுத்தலும் இருந்தது. அந்த வெளிச்சமும் வெளிப்படுத்தலும் இருந்தபடினால்தான் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட காலங்களில் அவன் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லும்படியாக அல்ல. ஏன் இந்த இடத்துல ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் சொல்லப்படுகிறது என்றால், ஈசாக்கு அவனுடைய குமாரன். ஈசாக்கு கூட ஆபிரகாம் எப்போ பிறந்தான் அப்படிங்கிற வேத வசனத்தில் கவனித்து பார்த்தால் கிட்டத்தட்ட அவனுக்கு 100 வயது ஆகும்போது தான் ஈசாக்கை தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தின்படி தந்தார். அதன் பின்பு ஈசாக்குடைய விவாகம், அதன் பின்பு யாக்கோபு. அப்போ அவன் எவ்வளவு காலங்கள் கூடாரங்களில் குடியிருந்தான் என்பதை இந்த இடத்துல வேத வசனத்தில் படிக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த வேத வசனம் அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லப்படும் போது, அப்போ ஆபிரகாமுக்கு வேற யாரும் அங்கே இல்லையா? வேத தேவனுடைய வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கேத்துராள் மூலமாகவும் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆகார் பெற்ற இஸ்மவேலும் இருந்தார். அதே நேரத்தில் ஈசாக்குடைய குமாராக ஏசாவும் இருந்தார். ஆனால் இவங்களை குறித்தெல்லாம் என்ன செய்யப்படலை, அங்கே சொல்லப்படலை. அப்போ அவங்க அவனோட வாசம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? வாசம் பண்ணாங்க. ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் வேதத்தில் படிக்கிறோம், கேத்துராள் அவனுடைய குமாரர்களுக்கெல்லாம் என்ன செய்தான், அவனுடைய ஆஸ்திகளை பிரித்து அங்கங்கே அனுப்பி வச்சான். அப்போ குறிக்கப்பட்ட காலங்கள் அவங்க இருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய பெயர்கள் என்ன செய்யப்படலை, வேதத்தில் சொல்லப்படவில்லை. காரணம், ஒரு ஆவிக்குரிய தரிசனமும் தேவன் மீது நம்பிக்கையும் தேவனை குறித்த நிச்சயம் உள்ளவர்களை குறித்துதான் வேதம் பல இடங்களில் நமக்கு அவர்களை குறித்து போதிக்கிறது. இந்த ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லப்படும் போது, நம்முடைய குடியிருப்பு கூட இந்த ஆபிரகாமின் அனுபவத்தையும் ஈசாக்கின் அனுபவத்தையும் யாக்கோபின் அனுபவத்தையும் பெற்று தேவன் நமக்கு தந்திருக்கிற வாசஸ்தலங்களில், இந்த கூடாரங்களில், இந்த வீடுகளில் நாம் வாசம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரிசுத்த பவுல் பிலிப்பியர் நிருபத்திற்கு எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு எழுதுகிறார். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அது தரிசனம் அல்லது ஒரு நிச்சயம் அல்லது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் நாம் ஜீவிக்கணுங்கிறது தான் தேவனுடைய வார்த்தைக்கு உண்டான சத்தியம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஆபிரகாம் எப்படி கூடாரங்களில் குடியிருந்தான்னு சொல்லப்படும் போது, இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்கான கருத்தை நாம விளங்கி கொண்டு நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் நமக்கு இருக்கிறதான, நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்படும் போது, ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்புக்கு அவர் பூர்ணமாக கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தான் பெறப்போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார் அப்படின்றது. அப்போ ஆபிரகாம் சொன்னால் பூர்ணமான கீழ்ப்படிதலும் விசுவாசமும் உள்ள ஒரு ஜீவியம். இந்த பூர்ணமான கீழ்ப்படி விசுவாசம் தான் இந்த காலகட்டங்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. காரணம், ஒரு கொஞ்ச காலம்தான் நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தாலும், நம்ம எல்லாருக்கும் முன்பாக பரமகாரனை குறித்து அல்லது புதிய எருசலேமை குறித்து அல்லது சியோனை குறித்து தேவன் நமக்கு தந்திருக்கான அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அந்த ஒரு வெளிச்சம் நம்முடைய மனதில் பிரகாசித்தால் மாத்திரம்தான் இந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவனம் செய்து அந்த நித்திய காணான அல்லது நித்திய வீட்டை நாம் சுதந்திரிக்க முடியாய் காணப்படுவோம். ஆபிரகாம் என்று சொன்னால் தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு பூர்ணமான விசுவாசம். பூர்ணமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் எப்படியெல்லாம் சொன்னார் அப்படியே அவன் கீழ்ப்படித்தான், அப்படியே ஒப்பு கொடுத்தான், அப்படியே அவன் நினைச்சான், அதற்கு இடம் கொடுக்க முடியாது காணப்பட்டான்.
ஆனபடினால அவன் அஸ்திவாரமுள்ள ஒரு வீட்டை அவன் கட்டவில்லை. நாம் இருக்கிற இந்த வீடு எடுத்தா இதில் பல வீடுகள் சேர்ந்துருக்கு. ஆனால் எத்தனை வீடுகள் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு. இந்த அஸ்திவாரத்தின் மேல தான் இந்த வீடு நிலைத்திருக்கிறது. இந்த அஸ்திவாரத்தின் மேல வீட்டை என்ன செய்ய முடியாது, ஒரு கூடாரத்தை போல என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. காரணம் இந்த அஸ்திவாரத்தின் மேல் இருக்கிறது. ஒரு கூடாரம்னு சொன்னால் போடலாம், நம்ம திரும்ப எடுத்துட்டு போகலாம், எங்கனாலும் போடலாம். அந்த அர்த்தம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நிலையானது அல்ல என்பதை வெளிப்படுத்துவதுதான் கூடாரம். எப்போனாலும் இந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இடித்தினுடியான வீடாக இருந்தாலும், இந்த சரீரத்தின் இந்த கூடாரமாக இருந்தாலும், எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த கூடாரத்தை விட்டு தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார அஸ்திவாரமுள்ள நகரமாகிய நித்திய வீட்டிற்கு போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த ஒரு வெளிப்படுத்தல் தான் ஆபிரகாமுடைய ஜீவியத்துல தேவன் தந்த விசுவாசத்துக்கு பூர்ணமாக கீழ்ப்படிந்து அவன் முன்னேறி செல்லும்படியாய் காணப்பட்டார். எபிரேயர் நிருபம் இந்த 11ஆம் அதிகாரம் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அவன் ஏன் கூடாரங்கள்ல குடியிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன விசுவாசம் இருக்கணும், எனக்கு தேவன் ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு வீட்டை எனக்கு ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அதான் நம்முடைய விசுவாசம். எந்த வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னு காரியம் இல்லை, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் என்னது, நம்ம விட்டு ஒரு சனப்புடல கடந்து போகக்கூடியது. நம்ம தான் பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன காரியம் நடந்து கொண்டு இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு உலகத்தில் பல இடங்கள் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கு இல்லைங்களா. இப்போ அமெரிக்க தேசத்தில் அந்த காட்டு தீன்னு சொல்றாங்க, அது யாரும் எதிர்பார்க்கல இல்லைங்களா. நம்ம செய்தியில் கேட்குற எத்தனையோ பேர் கோட்டீஸ்வரர் பேசுறாங்க, நடுத்தருவில் இருக்கிறாங்க. எதுவும் எப்பொழுதும் எப்படியும் சம்பவிக்கலாம். அது நம்முடைய இருதயம் மட்டும் என்ன இருக்கணும், எனக்கு பரலோகத்தில் தேவன் உண்டாக்கி தந்த வீடு இருக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் இந்த பூமியில் இருக்கும்போதே என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கேன். இது ஆபிரகாமுடைய ஜீவியம், இது ஆபிரகாமுடைய விசுவாசம். எனக்கு தேவன் கட்டி உண்டாக்கி வைத்திருக்க வீடு இருக்கிறது, அதுக்கு நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்ன செய்தான், கூடாரங்களில் குடியிருந்தான். ஏன் இந்த ஈசாக்கோடு யாக்கோபோடு சொல்லப்பட்டிருக்கு? இந்த ரெண்டு பேர்லையும் கூட ஒரு விசேஷமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு. அதுவும் நம்முடைய அனுபவங்களில் தேவையான ஒன்று. ஈசாக்குன்னு சொல்லும்போது இந்த வேத பகுதியிலேயே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பலிபீடத்துக்கு இந்த ஈசாக்கு தன் தகப்பனால் அர்ப்பணிக்கப்பட்ட போது அவன் பூர்ணமாக ஒப்பு கொடுத்தான். பலிக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுதான் ஈசாக்கின் அனுபவம். கீழ்ப்படுகிற அனுபவம் வேற, ஒப்பு கொடுக்கிற அனுபவம் வேற. ஒரு சில காரியங்களை உடனே கீழ்ப்படுத்திடுவோம், ஆனா மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறோமாங்கிறது அது அடுத்த அனுபவம். இது ஈசாக்கின் அனுபவத்துல பூர்ணமான ஒரு ஒப்பு கொடுத்தல். எதுக்கு ஒப்பு கொடுத்தான்? தன் தகப்பன் தன்னை கட்டி பலிபீடத்தில் வைப்பதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்படி ஒப்பு கொடுப்பதற்கு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் என்ன? இந்த ஈசாக்கை காட்டிலும் எனக்கு இன்னொரு ஈசாக்கை கொடுக்க தேவன் எப்படி இருக்கிறார், என் பேர் எப்படி இருக்கிறார்? தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார்? தேவன் எனக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கை நான் பலிபீடத்தில் வைத்தால் இதே போல எத்தனை ஈசாக்கையும் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். காரணம் என்ன? இந்த ஈசாக்கை கொண்டுதான் ஒரு சந்ததி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப தேவன் சொன்ன வார்த்தையில் என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது. அவர் எவ்வளவு வேணும், பொய்யுரையாத தேவன். அந்த தேவனை குறித்த நிச்சயம் ஆபிரகாமுக்குள் இருந்தபடினால் இந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கக்கூடிய ஒப்புக் கொடுத்தாலும் அந்த ஈசாக்கும் தகப்பனுடைய வார்த்தைக்கு பூர்ணமா. அதனால்தான் இந்த வேத வசனத்துல ஈசாக்கை குறித்து நாம் அந்த இடத்துல வாசிக்கும் போது வாசிங்க,
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். மரித்தோர் எழுப்ப தேவன், அதான் ஈசாக்கு. இப்ப இது நம்முடைய அனுபவம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவிக்கிறார். இப்ப நாம என்ன செய்யறோம்? தேவன் தந்த சத்தியத்துக்குள் பாவத்துக்கு மரித்து அவரோட உயிர்த்தெழுந்த சாயலை பெற்று அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம். ஜீவிக்கிற நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? இந்த சரீரம் மரித்தாலும் என் இயேசு வரும்போது என்ன செய்வார்? என்னை உயிரோடு எழுப்புவார். இல்லை, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நான் அவர் என்ன செய்வேன்? காண்பேன். ஒரு உயிர்த்தெழுதலின் பாவனை அல்லது உயிர்த்தெழுதின் சாயல், அதான் ஈசாக்கு. நம்முடைய ஜீவியா இருக்கும். எனக்குள்ள என்ன இருக்கணும்? நான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கேற்ற ஒரு ஜீவியம். அந்த உயிர்த்தெழுதலை நான் பெற்றுக்கொள்ள நிச்சயத்தோடு இந்த கூடாரத்தில் ஜீவிக்கணும். இந்த வீட்டில் வாசம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய கூடாரங்கள் வீடுகளில் வாசம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும், ஒரு ஈசாக்கின் அனுபவம் என்ன? ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்டு எப்படி பாவனையாக பெற்றுக்கொண்டானோ அதே போல வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல எனக்குள்ள ஒரு ஈசாக்கின் அனுபவம் என்ன? நானும் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிறேன், பெற்றுக்கொள்வேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயல் அதுதான், ஒரு உயிர்த்தெழுதல். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கு என்ன உண்டு? நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு. இந்த கூடாரத்தில் நம்ம எவ்வளவு காலம் ஜீவிக்கிறோம் முக்கியம் அல்ல, ஒரு நம்பிக்கையோடு ஜீவிக்கணும். நம்ம வீட்டில் வாசம் பண்றது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த வீட்டில் வாசம் பண்ணக்கூடிய நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, ஈசாக்கின் நம்பிக்கை. அதே நேரத்தில் ஈசாக்கில் மற்றொரு அனுபவம் இருக்கிறது. காரணம், ஈசாக்கின் அனுபவத்துக்குள்ளாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படித்தால், கடைசி வசனங்கள்ல அவன் தியானம் பண்ணக்கூடியவனாக இருந்தான். அடுத்து அவன் லகாயிலோய் என்ற துறவண்டையில் குடியிருக்கக்கூடியவனாக இருந்தான். ஈசாக்குடைய அனுபவம் தியானம் பண்ணுதல். நாம் தேவனை தியானிக்கணும், தேவன் தந்த வேதங்களை தியானிக்கணும், தேவன் தந்த வார்த்தைகளை தியானிக்கணும். ஒரு தியானிக்கிற அனுபவம் நமக்கு அவசியம். சங்கீதம் 1 நம்ம அதைத்தான் படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உஷ்ண வராதை காணாத ஒரு செழிப்பான ஒரு அனுபவம். அப்போ இந்த வீட்டில் வாசம் பண்றோம்னா தேவத்தின் இந்த வேதத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்னது? செழிப்பாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஈசாக்கின் அனுபவம், அவன் தியானம் பண்ணுகிறான். அடுத்து ஈசாக்கின் அனுபவம் லகாய்வை துறவண்டையில் குடியிருக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் லகாய்வை துறவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லகாய்வை துறவு என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா? அப்ப இந்த வீட்டில் வாசம் பண்ணுகிறோம். என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப என்னை காண்கிற தேவனை நானும் என்ன செய்றேன்? காண்கிறேன். அதான் ஈசாக்கின் நாம் தேவனை காண வேண்டும். காண்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அப்போ நாம் காண்கிற தேவன் இருக்கிறார் உணர்வு தான் நாம் எந்த சூழலுக்குள்ள போனாலும் என்னை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் ஒரு கடுமையான சூழலுக்குள்ள போனாலும் என்னை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை ஒரு பாவத்துக்குண்டான கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுத்தாலும் அங்கேயும் என்னதான் என்னை ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப கர்த்தர் காண்கிறார் ஒரு தேவ பயம். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார். என் ஆண்டவர் பார்க்கிறார், நானும் ஆண்டவரை பார்க்கிறேன். இதான் ஈசாக்கின் அனுபவம். இந்த ஈசாக்கின் அனுபவம் நமக்கு இருந்து இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணணும், இந்த வீட்டில் வாசம் பண்ணணும். அப்போ இந்த வீட்டில் வாசம் பண்ணக்கூடிய அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய உணர்வு என் ஆண்டவர் பார்க்கிறார். காண்கிற தேவன் நம்ம என்ன செய்வோம்? தேடக்கூடியவங்களா, ஆண்டவரோட பேசக்கூடியவங்களா இருப்போம், ஆண்டவர்கிட்ட காரியத்தை சொல்லக்கூடியவங்களா இருப்போம். நமக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்கும்? ஒரு உறவு, ஐக்கியம், தேவனோடு இருக்கிற காரியங்களா இருக்கும். என்னை காண்கிற தேவனை நானும் காண்கிறேன். ஈசாக்கின் அனுபவம். அடுத்து யாக்கோபின் அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தான். யாக்கோபுன்னு சொல்லும்போது
ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் பிரயாணத்தை குறித்து படிக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு கல்லை அவன் தலையிட்டு வைத்து நித்திரை பண்ணுகிறான். இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிற தேவன் அவனோடு இடைபடுகிறார். அவன் நித்திரை தெளிந்து விழித்து எழுப்புகிறான். இப்போ அவன் சொல்றான், இது சாதாரணமான இடம் இல்லை, இங்கே யார் இருக்கிறார்? இங்கே தேவன் இருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். இங்கே என்ன செய்கிறார்? இங்கே தேவன் இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார். அதான் யாக்கோபிற்கு ஒரு அனுபவமாக பார்க்கிறோம். இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்றும் வாரத்தின் வாசல் என்றும் பெயரிடப்படுவதாக நாம் வாசிக்கிறோம். வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறில்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேறு அல்ல. யாருடைய வீடு? இந்த வீடு யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு. நீங்க வாசம் பண்ணக்கூடிய வீட்டை கொஞ்சம் நிச்சயம் இருக்கட்டும். அது குடிசையோ அது கூடாரமோ உங்களுக்கு என்ன இருக்கணும்? இது தேவனுடைய வீடு. அப்ப இது தேவனுடைய வீடுன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறார். இருக்கிறார் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் விசுவாசம். தேவன் இருக்கிறார்னா விசுவாசம், தேவன் இல்லைன்னா அவிசுவாசம். அப்ப தேவன் இருக்கிறார்னா ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர்கிட்ட காரியங்களை சொல்லுவோம், ஆண்டவரோட உறவாடுவோம் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இல்லையா? கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிறார். அப்ப தேவன் இருக்கிறார்னு சொன்னா அவருடைய மற்றொரு அனுபவம் என்ன? ஒரு நபர் இருக்கிற இடத்துக்கும் இல்லாத இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்றீங்க, உங்களுடைய அதிகாரி உங்களுக்கு முன்பாக இருக்கிறாருன்னா உங்க இஷ்டம் இருக்க மாட்டீங்க. உங்களை அறியாத ஒரு பயம், உங்களை அறியாத ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிறார். அவர் இல்லாத டைம் எப்படினாலும் இருக்கலாம். ஆனா இருக்கிறாருங்கும் போது என்னது? நம்ம அறியாத ஒரு பயம், காரியங்களை கவனமாக செய்யும், உண்மையா இருக்கும். காரணம் என்ன? ஏதாவது தப்பு வந்துட்டா நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த உணர்வு நமக்கு ஒரு பயத்தை உண்டாகும் இல்லையா? ஏன்னா அந்த 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 சம்மந்தப்பட்ட அந்த நபர் அங்கே இருக்கிறார். இதுதான் நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு அனுபவம். நம்மோட தேவன் இல்லையா? நம்முடைய கிரிகள் எப்படி இருக்கும்? அவருக்கு பயந்து நடக்கும். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற இடம் இருந்தால் நாம் தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பொல்லாப்புக்கு இடம் கொடுக்க மாட்டோம், தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறாரு, இருக்கிறார், இல்லைன்னு இல்லை. இருக்கிறார் உணர்வோடு ஜீவிக்கலாம், இல்லைங்கிற உணர்வோடும் ஜீவிக்கலாம். இருக்கிறார் உணர்வோடு ஜீவித்தா ஆசீர்வாதத்தை பெறலாம் இல்லையா? ஜீவியத்தை பாதுகாக்கலாம், நிச்சயத்தோடு ஜீவிக்கலாம். இல்லாதவங்களுக்கு இல்லை, இருக்கிறவங்களுக்கு இருக்கிறார். அப்போ நான் இந்த கூடாரத்தில் குடியிருக்கிறோம்னா, இந்த கூடாரத்தில் யாக்கோபின் அனுபவம் என்ன? இது தேவனுடைய வீடு, இது வேறு அல்ல. இது யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். இது தேவன் இருக்கிறார். அப்போ இந்த வீடு என்ன? வானத்தின் வாசல். இது பரலோகத்துக்குள்ளான வாசல். அப்போ இந்த வாசல் நான் திறந்தா பரலோகத்தை நான் பார்க்கணும். இந்த வாசல் இந்த இடத்துல நான் பரலோகத்துக்குரியவராக மாறணும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரப்பப்படணும். இது வானத்தின் வாசல். இதுதான் யாக்கோபின் அன்பு. அதே நேரத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தினால அந்திய காலத்தில் என்ன செய்தான்? தன்னுடைய குமாரர்கள் ஆசீர்வதித்தான். அதை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு குமாரனை குறித்து அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் ஒரு நித்தியத்துக்குரிய காரியமாக இருக்கு, கடைசி காலத்துடைய காரியமாக இருக்கு. அவன் சொன்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவனை குறித்த நிச்சயமும், தேவனை குறித்த ஒரு நித்தியமும், தேவனை குறித்த நம்பிக்கையும் இந்த யாக்கோபுகளை நிரப்பப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வரும்போது இந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
உன் பேருமே யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி இருக்கிறார். தேவன் ஆசீர்வதித்தார். அவர் போராடி மேற்கொண்டார், ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இதான் யாக்கோபின். அப்போ இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணக்கூடிய நாமும் கூட இந்த உலகம், இந்த உலகத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், இதை போராடி மேற்கொண்டு நாம் ஜெயத்தை பெற்று ஜெயத்தின் தேவனோடு நிச்சயமாக நாம் இருக்கும்படி இந்த கூடாரத்திலிருந்து நம்மை நாம் ஆயத்தப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் படிக்கின்றோம். அவன் ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தான். தேவனுக்கு அருமையான வீட்டை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாமும் கூட நம்முடைய கூடாரங்களில் குடியிருக்கிறோம். நாம் எப்படி குடியிருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குடியிருப்பு ரொம்ப முக்கியம். என்னுடைய குடியிருப்பு பரலோகம். நான் இருக்கிற கூடாரம் தேவனுடைய வீடு. நான் இருக்கிற கூடாரத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். நான் இருக்கிற கூடாரத்தில் ஈசாக்கு இருக்கிறார். நான் இருக்கிற கூடாரத்தில் யாக்கோபு இருக்கிறார். இவரோடு நான் குடியிருக்கிற நோக்கம், எனக்கு தேவனோட நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற வீடு, அஸ்திவாரமுள்ள வீடு. பவுல் சொல்வது போல, பூமிக்கு இந்த கூடாரம் அழிந்து போனாலும் பரலோகத்தில் நித்திய வீடு எனக்கு உண்டு என்று பவுல் சொல்வது போல, ஆபிரகாமும் இந்த அழைப்புக்கு பூர்ணமாய் கீழ்ப்படுத்த அப்படினால், தேவன் உண்டாக்கி தந்த வீடு எனக்கு பரலோகத்தில் இருக்கிறபடினால் அவர் ஜீவிய காலமெல்லாம் ஒரு கூடாரவாசியாக மாறி நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிறோம். நமக்கு நித்திய வீடு இருக்கிறது. அது பரலோகத்தில் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற வீடு. அந்த வீட்டிற்கு நான் ஆயத்தமாக, நமக்கு ஒரு ஆபிரகாம், நமக்கு ஒரு ஈசாக்கு, நமக்கு ஒரு யாக்கோபு காணப்பட்டு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறானே நித்திய வீட்டை நாம் சோதரிக்க, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், பின்பு திரும்ப உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது ஒரு கிருபையின் காலம். இந்த காலத்தின் நிறைவுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அந்த நித்திய வாசலத்தை சுதந்திரிக்க, இந்த கூடாரத்திலிருந்து இந்த நம்பிக்கையோடு ஜீவிக்க, வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜீவிக்க, இந்த வீட்டாருக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிற யாவருக்கும் தேவன் தம்முடைய கிருபையை பாராட்ட முடியாது. நம்மை தேவனுடைய கருத்தில் ஒப்புவித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லி
தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அஸ்திவாரமுள்ள நகரம், அந்த வீட்டை குறித்த நம்பிக்கையோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு இந்த நாட்டில் தேவன் தந்திருக்கிற கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் அந்த நம்பிக்கைக்குண்டான ஜீவனம் செய்து அந்த நம்பிக்கைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த தேவன் உதவி செய்யணும். ஸ்தோத்திரிப்போம். வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். இந்த வீட்டில் இந்த விலையேற பெற்ற சமயத்துக்காக நண்போடு சோதனை எல்லா கஷ்டத்திலும் சோதனையும் போராட்டத்திலும் நேற்று சமயத்தில் தேவன் கூட இருந்த எல்லா பாதையிலும் வழிநடத்தினோட மாறாட்டத்தில் வழக்கமாக சோதனை சுவாமி கொடுத்துருவோம். அடுத்த நாடுகள வாடகை வீட்டு வாசம் இப்போ சொந்தமாக வீடு எனக்கு கொடுத்திருக்கிறவர்களான சோதனை தாவே இந்த வீடு வாங்குவோம். கத்திரி கத்து வாங்கி கத்திரிக்காய்